Hello friends, welcome to Priya's Dazzling Designs. Beads வச்சு ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க்கிங் தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1 இன்ச் ஸ்லீவில் ஏற்றிக்க சொன்னாங்க. 1/2 இன்ச் வந்து நெக் இறக்கணும். நம்ம அது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் ஃபேப்ரிக்லேயே மார்க் பண்ணுறேன். கிளாத்தை ரெண்டாக மடித்து விட்டுட்டு நம்ம அன்ஈவனாக இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைனுக்கு மேலே நம்ம இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சுக்கலாம். ஹிப்பு, நெக்கு, ஷோல்டர் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பேப்பர்ஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் மார்க் பண்ணுவாங்க. நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அளவு ப்ளவுஸில் அந்த அளவை விட 1/2 இன்ச் இறக்க வச்சு யூ நெக் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி போடும்போது யூ நெக் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நம்ம ஃப்ரீ ஹேண்டில் போடுறத விட. ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹார்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் அந்த அளவை விட எக்ஸ்ட்ரா 2 இன்ச் நம்ம கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1 சைடு மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீல் வச்சு நம்ம இன்னொரு சைடு மார்க் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே திருப்பி போட்டு அச்சு வச்சு நம்ம இன்னொரு சைடு மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் ஃபுல்லாக இப்போ மார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவ்ஸும் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ண போதும். அதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போதும். இது நம்ம மிஷின்லையும் தைக்கலாம். மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி கையில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை இப்போ விரிச்சு விட்டோம்னா நமக்கு ரிங்கு ஃபுல்லாக செட் ஆகுற மாதிரி கிளாத் கிடச்சதோ நல்லா டைட் பண்ணிக்கணும். எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் நம்ம நீட்டாக மடித்து விட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் எடுத்துக்கிறேன். கோல்டன் கலர் டூலிப் நீடில் 14 எடுத்துக்கிறேன். கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வச்சு அந்த லைன் மேலேயே 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சுகர் பீடும் 3mm பீடும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச் கேப்பில் வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த மார்க் பண்ணதுக்கு நேராக ஒரு 3/4 இன்ச்சு கேப்பில் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இது விட்டு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அது அப்படியே லைன்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம விட்ட இடத்துல 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம அப்படியே லைன்ஸ் போட்டு விட்டுக்கலாம். இதுக்கு மேலே தான் நம்ம டிசைன் பண்ண போதும். ஃபஸ்ட்டு ஒரு 4mm ரவுண்ட் பீட் வச்சுட்டு அது கீழே சுகர் பீடாக வச்சு நம்ம லைனாக எண்ணாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 4mm ரவுண்ட் பீட் திரும்ப சுகர் பீட்ஸ் 2 வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் போடும் போது. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம புட்டாஸ் கொடுக்க போதும். அதுக்காக தான் மார்க் பண்ணுறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் கேப் விட்டு டாட் வச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த சைடும் 2 இன்ச் கேப் விட்டு டாட் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம டாட் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே தான் புட்டாஸ் கொடுக்க போதும். நம்ம 4mm ரவுண்ட் பீடும் சுகர் பீடும் வச்சு ரொம்ப சிம்பிளான புட்டாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸில். ஃபஸ்ட்டு 4mm ரவுண்ட் பீட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 4mm ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீட் மாற்றி அயன் நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம். ஒரு 4mm ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீட் அப்படியே கொடுத்து எண்ணாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி புட்டாஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போதும். நெக்ஸ்ட்டு உள்ள டாட்டில் அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் லுக். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கும் ஜரி த்ரெட் வச்சு 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக கொடுத்துக்கலாம். 2 லைனும் நம்ம கேப் இல்லாமல் நெருக்கமாக கொடுத்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். 2 சுகர் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3mm ரவுண்ட் பீட் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நான் நரம்பு தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் திரும்ப சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சுக்கலாம். நம்ம நெக்கில் பண்ண மாதிரியே இதுலேயும் 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். யூ நெக் ஃபுல்லாக நம்ம நெக்கில் ஸ்ட்ரெயிட்டாக வரும். நமக்கு யூ நெக்னால அந்த வளைவு கிட்ட மட்டும் நமக்கு லைன்ஸ் போடும் போது கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு டாட் விட்டு விட்டு நம்ம 1.25 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கலாம். அதாவது 1 இன்ச் கேப்பில் ஒரு டாட் வச்சுக்கலாம். அப்படியே ஃபுல்லாக வளைவு ஃபுல்லாக டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மேலேயே லைன்ஸ் போட்டுக்கணும். அந்த
அந்த வளைவு கிட்ட மட்டும் லைன்ஸ் கொஞ்சம் அகலமாக இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இடையில இருக்க டாட்ஸ்க்கு வந்து 1.5 இன்ச் கேப்பில் மேலே டாட்ஸ் வச்சுக்கலாம். இதுலேயும் அப்படியே லைன்ஸ் போட்டு விட்டுக்கலாம். இந்த டிசைனுக்கான மார்க்கிங் இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நெக்ஸ்ட்டு அயன் நீடில் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு 2 பீட்ஸாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த லைன்ஸ்க்கு மேலேயே நம்ம எண்டு வரும்போது ஒரு 4 mm ரவுண்ட் பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படியே எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அந்த டாட்டுக்கு நேராக அந்த 4 mm ரவுண்ட் பீட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து குட்டி லைனுக்கும் அதே மாதிரி தான். ஒரு 4 mm ரவுண்ட் பீட் வச்சுட்டு அடுத்து 2 சுகர் பீட்ஸாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே டிசைன் தான் நம்ம ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். நெக் ஃபுல்லாக அந்த டிசைன் கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம புட்டாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரேண்டமாக மார்க் பண்ணிக்கிறேன் புட்டாஸ்க்காக. நம்ம ஸ்லீவில் கொடுத்த அதே புட்டா தான். ஒரு 4 mm ரவுண்ட் பீட், ஒரு சுகர் பீட் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பேக் நெக்கு நம்ம டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இதே டிசைன் தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.